அப்பல்லோ மருத்துவமனைக்கு உள்ள, அப்பல்லோ மருத்துவமனைக்கு வெளியேன்னு சொல்லி 2 நியூஸ் கிடைச்சிருக்குங்க. முதல்ல உள்ள இருக்கிற நியூஸ். உள்ள யார் இருக்கா? முதல்வர் இருக்காங்க, அவங்களோட தோழி சசிகலா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சசிகலாவோட ஹஸ்பண்டோட அக்கா பேர் வனரோஜா, 74 வயசு ஆகுது. தஞ்சாவூர்ல ஒரு மருத்துவமனையில உடல்நல குறைவினால அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. திடீர்னு சொல்லி அவங்க உடல்நலம் ரொம்ப மோசமாகி தவறிட்டாங்க. இப்ப அவங்களோட மறைவுக்கு அதிமுக கட்சியிலிருந்து, திமுக கட்சியிலிருந்து, சிபிஎம் கட்சியிலிருந்து பல பேர் அஞ்சலி செலுத்தினாங்க. சசிகலா அவங்களோட ஹஸ்பண்ட் நட்ராஜன் அவர்கள், அவரு போயிருந்தார். சொந்த தம்பி, போகாம இருக்க முடியுமா? அவரு போயிருந்தார். ஆனா இந்த ஒரு நிலையில கண்டிப்பா சசிகலா வருவாங்க, நெருங்கின சொந்தம் வேற, சோ கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கும் போது, ஆனா அவங்களோட மறைவுக்கு சசிகலா கடைசி வரைக்கும் போகவே இல்லை. நெருங்கின சொந்தத்தோட மறைவுக்கே போக முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இது உள்ள சம்பந்தப்பட்ட நியூஸுங்க. வெளியில சம்பந்தப்பட்ட நியூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் சீக்கிரமா குணமாகணும், வழக்கமான பணிகளை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றதுக்காக பூஜை புனஸ்காரம்னு சொல்லி நிறைய போய்கிட்டு இருக்கு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே பல பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் சமீபத்துல ஒரு பூஜை நடந்துச்சுங்க. யார் யாரெல்லாம் அந்த பூஜையில கலந்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, அதிமுக கட்சியோட செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி, மகளிர் அணி இணை செயலாளர் கீர்த்திகா முனியசாமி, அப்புறம் செய்தி வாசிப்பாளர் பாத்திமா பாபு, இவங்க எல்லாருமே அந்த ஒரு பூஜையில கலந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு பூஜையோட பிரசாதம் இருக்கு இல்லையா, அம்மா கொண்டு போய் கொடுத்தாதான் அவங்களோட உடல் நலம் நலமாகும் அப்படின்றதுக்காக கோகுல இந்திரா, முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அதை எடுத்துக்கிட்டு மருத்துவமனையோட 2ஆம் தளத்துக்கு போறதுக்காக போயிருக்காரு. ஆனா நிப்பாட்டே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிப்பாட்டிட்டாங்களாமா. இதுக்கு மேல அனுமதி உங்களுக்கு கிடையாது, முக்கியமா பிரசாதத்துக்கெல்லாம் அனுமதியே கிடையாது, கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்து விடுங்கோ அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்களாமா. இப்ப கோகில இந்திராவே சோர்ந்து போய் வெளில வந்திருக்காங்க. இது வெளியில சம்பந்தப்பட்ட நியூஸ் சார். அனாவசியமான வதந்திகள் பரப்புறாங்கல்ல, அவங்க கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம். உங்களுக்கும் ஒரு தாய் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்க்கு வந்தது பேசாதீங்க. இது ஒரு மனித குணமே அல்ல.